மாமியா வச்சிருக்கான்னு அவன் தான்டா டான்ஸை கட்டி பிடிப்பான். ஏன் என்ன கூப்பிட்டா? அப்ப நான் நீ தொட மாட்டேன்டா நீ விடியறதுக்கு என்ன கேவலப்படுத்தியா? ஏன் என்ன கூப்பிட்டா? இந்த இடத்துக்கு எருமச்சேரி பிரம்மச்சாரி வந்திருக்காரு. எருமச்சாரி பிரம்மச்சாரி வாங்க சாமி. சுவாமி வணக்கம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாமாமா? பொம்பாலிங்க காலி பட்டு பொம்பாலிங்க காத்து பட்டு தடிக்கு விழலாமா? பொம்பாலிங்க காத்து பட்டு தடிக்கு விழலாமா? ஓடி நடையா பொறவர ஒரு தெருடி நானும் வரேன். வேணாயா வீராப்பு ஒன்னு நினைச்சு நான் போட்ட மாறாப்பு. வேணாயா வீராப்பு ஒன்னு நினைச்சு நான் போட்ட மாறாப்பு. ஓடி நடையா பொறவர ஒரு தெருங்க நானு இப்படி ஆடி பாடி வரவேற்பது குல பம்பு. என்னுடைய வாழ்க்கையில நானும் எத்தனை விதமான பெண்களை பார்த்திருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இதுவரைக்கும் பார்த்ததில்ல. பெருமைக்குரிய பெண்மகளே, என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்மளை கொண்டு வாழ்க வளர்க. அடுத்த கவலை ஆடுறா என் தங்கை வர சொல்லுங்க பாப்பா. தங்கை தமக்கை ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. ஆடாத மனமும் ஆடி ஆனந்த கீதம் பாடுதே. வாடாத காதல் இன்பமெல்லாம் நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடினே ஓ கோவை கடி போலே இது கொஞ்சம் முன்னோடு முனி பாவை முன்னின் முடி பண்பாடு மாடலகி. கோவை கடி போலே இது கொஞ்சம் முன்னோடலிலே பாவை முன்னின் முடி பண்பாடு மாடலிலே. இனி வானோடு காணாத ஆனந்தமே இனி வாழ்வோடு காண்போமே ஆனந்தமே. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. ஓ ரோஜா அழகு ரோஜா ரோஜா மலர்தானோ இதழ் வீசும் முன்னங்களோ ஆஜம் முன்னி இது மாறாத வண்ணங்களோ. ரோஜா மலர்தானோ இதழ் வீசும் முன்னங்களோ ஆஜம் முன்னி இது மாறாத வண்ணங்களோ. இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே. இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. ஆடாத காதல் இன்பமெல்லாம் வா வா வா. ஓ கிருஷ்ணகுமார் சித்தப்பா மேலாம் அப்புறம் இதே மாதிரி நான் உன் பொண்டாட்டியை பண்ணா நீ சும்மா இருப்பேயா? இது யாரா? என்னடா ஓமண்டாடி இது யாரா? உனக்கு மருமக வேணும். மருமக வேணும். அப்போ அப்போ பெரிய மனுஷன் தன்மையா இது உன் நடந்து மருமதான்டா. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு எந்த நேரம் போய் பொம்பளை எனக்கு மருமக வேணுமா? உனக்கு பொண்டாட்டி வேணுமாடா?
அலையாத எச்சிக்கல புத்தி விடு உன் முண்டாட்டி தானே ஒரு தடவை செஞ்சுட்டு போற விடு இந்த பிள்ளை ஏலத்துக்கா குடிக்கிறது விடியா சிவன் செஞ்சு தானே சரி இருக்கட்டுங்க காரணம் என்ன நாரதர் வந்திருக்கா நாரதரா ஆமா பிரம்மாவின் மைந்தனா ஆமா கலைவாணியின் மைந்தனா ஆமா, ஆமா, ஆமா. நாரத மகாமுனிவரா ஆமா, ஆமா, ஐந்து ஆமா. வாருங்கள் பார்க்கலாம் ஆமா பாப்பா பெரியம்ல பஜா நாலரை மத்தியமா கலைவாணி போற்றும் புதல்வரி காண பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான புனிதரி கலைவாணி போற்றும் புதல்வரி காண பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான புனிதரி கேள்வி மலையில் ஒரு வண்ண மலராக வேடுவர் குலத்து பெருங்குருவாக கேள்வி மலையில் ஒரு வண்ண மலராக வேடுவர் குலத்து பெருங்குருவாக கலைவாணி போற்றும் புதல்வரி காண பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான புனிதரி நீதியை காட்டி நேர்மையை ஊட்டி நன்னெறி நடத்திடும் நாரதரே ஆதிநாராயணன் அறிந்தவ மந்திரத்தை அகிலமையாக செய்தவரே அடியாளுக்கே நல்லாசி அடியாளுக்கே நல்லாசி அகமகில் ஓடி அறிவீரே கலைவாணி போற்றும் புதல்வரி காண பிரியரி கருணையின் வடிவான புனிதரே கருணையின் வடிவான புனிதரே தங்களை பாத்திர மகிழ்ச்சி தமிழத்த முடியா தமிழ் என்ற தேவாமிர்தத்தை வார்த்து எம்முடைய மகள இன்பகதமாடி பண்பா வளர்ந்து அன்பார் வட்ட ஆரங்கே எனது பக்கத்திற்கு மச்சி நான் தரும் உனக்கான வாழ்த்து என்றும் சீரும் சிறப்போடு பெருமையாக பெண்மகையே பூ போன்று என்றைக்கும் வாழ வேண்டும் வளர வேண்டும் ஒப்படம் உணர்ந்து உபசரத்து உண்மை பேசி ஒப்புள்ளா கொள்வார்த்தாலும் உண்பது அமிர்தமாகும் அத்தில்லாது ஒப்படு வாழணும் முகம் எடுத்திருவாராகி கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் நானே என்றபடி இடத்துக்கு தந்தா போட செல்ல வேண்டும் எனவே என்றும் சீரும் சிறப்பா வாழ்வாய் பூ போன்று வாழ்வாய் வாங்க எப்பேற்பட்ட வாழ்த்து பூப்போடு உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா பூப்போடு ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா என் கண்ணே கண்டு அடிகே அட உயிரே உயிரே ஒரு நீகே பூப்போலே ஒரு புன்னகையில் உலகினை கண்டேனம்மா பூங்காட்டிலே திரு பூந்தறிவே நடப்பது நீங்கள் நடப்பது நாட்டியமே பூங்காத்திலே பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே பூங்கிலே வரும் சங்கீதம் போல் சிரிப்பது காவியமே அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நான் காணுவேன் மாமகளே நீ மாமகளே என் உயிரினும் ஒளி நீங்கே பூப்போலே ஒரு புன்னகையில் உலகினை கண்டேனம்மா அம்மா வந்து வரும் கண்டு குட்டி தாய்மகை கொண்டாடுது அம்மாவென்று கன்று குட்டி ஒரு தாய்மையை கொண்டாடுது குக்கு வந்து வரும் சின்ன குயில் குழந்தைக்கு தோடோட்டுது நின்றோடு பாசம் நின்றாடும் போல் கண்ணோடு நேசம் ஆறாகுமே மாமகளே என்னை பார் மகளே உயிரின் ஒழினீங்க
கண்டேனம்மா. வாழ்க பல்லாண்டு வரட்டும் சீரும் சிறப்பும் பெருமையோடு நீ வாழ வேண்டும் மகளே. கொண்டிட்டு விழக்கூடியா கோடி கோடி அன்று நடந்த செந்தாமரை போன்ற நீந்த அழகு வதன மலர என்னை அகமதிப்பட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது போடுகிற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்து உரைத்தால் கேட்பாய் என நல்ல எண்ணத்தோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து மறைந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு செல்வதற்காக தங்களுக்கு உரித்தான நாடு பட்டு பீடி கற்கண்டு மொழி மாது. நீங்கள் மாதிருக்கும் நாடது சொல் ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி என் நாடு மலை நாடு ஓமி. ஞான நிலை தான் அந்த சுவாமி 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 ஞான நிலை தான் அந்த சுவாமி 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 ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி என் நாடு மலை நாடு ஓமி. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி என் நாடு மலை நாடு சிற்று பூமி. என் நாடு மலை நாடு சிற்று பூமி. என் ஊர் என்ன எனது பெயர் என்ன அதை நான் கொஞ்சம் சொல்லவா. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி என் நாடு மலை நாடு சிற்று பூமி. ஆக தேடற்கரிய செல்வமாகிய நாடு எதனை கேட்டீர்கள்? பட்டற்றல் மற்றும் நெற்றவத்தை நாடுவாருக்கு ஒற்றை இடமாய் விளங்கும் வள்ளுமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு சொந்தக்காரி நான் தாங்க. என் நாடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல, முல்லையும் குறிஞ்சியும் முறையிட்டு இருந்து நல்லிகள் பழுந்து நடுங்கும் துயரத்து பாலை என்பதில் வடிவம் கொள்ளும் ஐந்தளமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். இதில் குறிஞ்சி நிலைமை நிலமாகும். அது மட்டுமல்லங்க, மேற்கே பவளமலை, வேங்கிட மேற்வடக்காம், அரைக்குரிய நிகழக்காம், தெற்கே பினாகமா, திகில் 20 காதமா. ஒரு காதத்துக்கு 10 மைல், 20 காதத்துக்கு 20 10 200 மைல் சுற்றுலா தூரம் இருந்துட்டாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூளையில் திணியை விதைச்சு வச்சிருக்கோம். நாடு தொண்டை நாடு, ஊர் சிற்றூர், நிலமா குறிஞ்சி நிலம். தந்தை பேரு நம்பித்தலைவன், தாயின் பேரு நங்கை மோகினி, எனது பேரோ வள்ளிங்க. எனது பெயர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனை பெயர் உண்டு? என காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ பெயர், தத்துவ இடப்பெயர், பூர்வீக பெயர், நட்டப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது. இப்போ காரண பெயர்னு எடுத்துக்கோங்களே, கனகவெங்கை பூங்குரத்தியான்னு சொல்லுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரசி என்று சொல்வார்கள். தத்துவ பெயர் அப்படின்னா விளிமலர்னு சொல்லுவாங்க.